ஓகே. ஹலோ. எஸ் மக்காதி மக்கள்ஸ். ஓகே. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு ஹைக்கிங், ஒரு ட்ரெக்கிங் அப்படி வந்தோம் ஒரு வாக்கிங்கு. ஓகே. நான் எப்போதும் அந்த மாரி ஹைக்கிங் இல்ல ட்ரெக்கிங்லாம் போனேன்னா, அந்த சுத்தி உள்ள நேச்சர் அந்த இதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் நானு. சில சமயத்தில படம் எடுப்பேன். ஸோ அந்த மாரி அன்னைக்கு நான் எப்போதும் போற இந்த இடத்த பாஸ் பை பண்றப்ப, நான் ஒரு பெரிய ஒரு கல்லு இது வந்து ரொம்ப பெரிய கல்லுங்க இது. அதாவது என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த கல்ல பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸா இருக்கும். பெரிய ஒரு டேபிள் மாரி இருக்குங்க அந்த கல்லு. நான் இந்த கல்லு வந்து என்ன எங்கேயுமே ஒரு குழி, ஒரு மேடு இருக்காது பாருங்க. அப்படியே தான் இருக்கும் இந்த கல்லு. இப்படியே ஃப்ளாட்டா இதெல்லாம் ஃப்ளாட் தான். ஒரு ஒரு சர்டன் மீட்டர்ஸ் கழிச்சு தான் ஒரு மேடு, அப்புறம் அங்க பெரிய ஒரு பாறை மாரி இருக்கும் அந்த கல்லு. பட் இல்லன்னா எவ்வளோ ஃப்ளாட்டா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவ்வளோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். யாரோ வந்து இந்த இடத்துல ஒரு சிமெண்ட் போட்டு, அத அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணி செஞ்ச மாரி ஒரு அந்த கல்லு இருக்குதுங்க. ஸோ அதான் சொல்லுவாங்கள்ல, ஆர்க்கியாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில வந்து இந்த பூமி வந்து கல்லுல தான் இருந்தது. வெறும் கல்லா தான் இருந்தது. கல்லுக்கு அப்புறம் தண்ணி, தண்ணிக்கு அப்புறம் செடி, கொடி, மரங்கள், அப்புறம் மிருகங்கள், அதுக்கப்புறம் நம்ப வந்தோன்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் எப்போதும் பார்ப்பேன் நானு. நல்லா இருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ஒரு சின்ன கிளிப் செய்யலாமான்னு ஒரு எண்ணம் எனக்கு. அதனால தான் நான் பார்த்த காட்சிகள நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஷேரிங். இதுதான் அந்த உச்சக்கட்டம். அந்த கல்லுலயே நடந்து வந்தீங்கன்னா, ஒரு 100, 200 மீட்டர்ஸ் கழிச்சு இவ்வளோ பெரிய ஒரு கல் இருக்கும். இது வந்து நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் தேர்ட் ஸ்டேஜ் இருக்கு. அந்த கல்லுக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இறங்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஏறுனேன். ஓகே மக்கள்ஸ், எனிவே நான் பார்த்த காட்சிகளை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஷேரிங். நேரம் இருக்கிறப்ப கோ ஃபார் எக்ஸர்சைஸ், ஹைக்கிங், ட்ரெக்கிங் இந்த மாரிலாம் எக்ஸர்சைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கீப் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, ஈட் குட் ஃபுட் அண்ட் ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். லவ் யூ ஆல். பை பை. Ciao.